அரசரால நம்பவே முடியல. ஒரு சிவனடியார் எப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பாரு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு அடுத்த நிமிஷம் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒரு சிவனடியார் சிவத்தொண்டு புரியக்கூடியவர், அவ்வளோ அமைதியா இருக்கக்கூடியவர், அவ்வளோ அருள் நிறைந்தவர், நம்மளுடைய யானையை வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா நம்ம யானை இவருக்கு எவ்வளோ பெரிய தவறு செஞ்சிருக்கோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தவறு செஞ்சிருந்தா இவர் வந்து இப்படி சாதுவா இருக்கக்கூடிய ஒரு சிவனடியார் வந்துட்டு நம்மளுடைய யானையை கொலை பண்ணியிருப்பாங்க? ஐயோ என்ன தப்பு பண்ணிச்சோ தெரியலையே, இப்படி ஆயிடுச்சு, என்ன தப்பு இவருக்கு வந்து என்னென்ன நடந்துச்சோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் பயந்து குதிரையிலிருந்து இறங்கினார். ஏன் பயந்து இறங்கினாரு? சிவனடியாருக்கு என்னுடைய யானை ஏதோ தப்பு பண்ணிருச்சு அப்படிங்கிறதுனால பயந்து யானை அந்த குதிரையிலேருந்து இறங்கி வரார். குதிரையில என்னை மன்னிக்கணும், என்னுடைய யானை வந்து உங்களுக்கு என்ன தவறு செஞ்சதோ எனக்கு தெரியாது, இது வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சிருந்ததுனால தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி அதை வந்து கொண்டு இருக்கீங்க, அது வந்து எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்படி என்ன தவறு என்னுடைய யானை பண்ணுச்சு அதை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சொன்ன